வெல்கம் டு மசாலா கலாட்டா. தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக் குறைபாடு காரணமாக கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பல்வேறு கட்ட தொடர் சிகிச்சைகளுக்கு பிறகு அவரது உடல்நலம் தேறிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நள்ளிரவு மாரடைப்பால் உயிரிழந்ததாக அப்போலோ மருத்துவமனை அறிவித்தது. இந்நிலையில் அப்போலோவில் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது பொருத்தப்பட்டிருந்த எக்மோவை கலற்றி வீசுங்கள் என பாஸ்கரன் உத்தரவிட்டதாக ஓபிஎஸ் தரப்பு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது. அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 4:20 மணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இந்த மாரடைப்புக்கு காரணமே உடனிருந்த ஒருவர் தம்மை அரசியல் வாரிசாக அறிவிக்க ஜெயலலிதாவுக்கு நெருக்கடி கொடுத்தார் என பேசப்பட்டு வருகிறது. நுழைந்த பாஸ் மாரடைப்பு ஏற்பட்ட ஜெயலலிதாவுக்கு எக்மோ கருவி பொருத்தப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சைகள் அளித்து வந்தனர். அப்போது அப்போலோ மருத்துவமனைக்குள் நுழைந்த பாஸ்கரன் தூக்கி வீசுங்க, அங்கிருந்த நிலைமையை பார்த்துவிட்டு தமது சீனியரிடம் அதான் முடிஞ்சு போச்சு, இனி அந்த கருவியெல்லாம் தூக்கி வீசிட்டு அறிவிச்சிடுங்க என எகத்தாளமாக பேசினாராம். இதை அருகே இருந்த டாக்டர்கள் பலரும் அதிர்ச்சியாகி போனார்களாம். மீண்டும் நெருக்கடி இருந்த போதும் மருத்துவர்கள் 24 மணி நேரம் பொறுத்தாக வேண்டும், அதன் பின்னர் தான் முடிவெடுக்க வேண்டும் என கராராக பேசியிருக்காங்க. இதனால் 20 மணி நேரம் காத்திருந்த பாஸ் அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் இப்பவாவது எடுக்கலாமா என டாக்டர்களுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார். மருத்துவமனையில் அறிக்கையில் கூறியபடி எக்மோவை எடுக்கலாம் என்ற முடிவை ஓபிஎஸ் உள்ளிட்டோரிடம் முறைப்படி தெரிவித்திருக்கின்றனர். இதனைத்தான் PH பாண்டியன் போன்றவர்கள் எக்மோவை எடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு எப்படி அப்போலோ நிர்வாகம் தள்ளப்பட்டது என்ற கேள்விக்கு பதில் வேண்டும் என கேள்வி எழுப்பி வருகிறார் என்கின்றனர் ஓபிஎஸ் வட்டாரங்கள். மேலும் இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.